நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வாங்க இன்னைக்கு நம்ம ராமாயணத்தில் வாலி மற்றும் ராவணன் பற்றிய கதையை பார்க்கலாம். கிஷ்கிந்த நகரை வாலி என்பவர் ஆண்டு வந்தார் என்றும் அவர் மிகுந்த பலசாலி என்றும் ராவணன் கேள்விப்பட்டான். அவருடன் போரிட்டு வெற்றி பெற வேண்டும் என்று அவன் விரும்பினான். எனவே ஒரு நாள் புஷ்பக விமானத்தில் ஏறி படை வீரர்களுடன் கிஷ்கிந்தை நகருக்கு சென்றான். கிஷ்கிந்தையின் அரண்மனைக்கு சென்று வாலியுடன் நான் போரிட விரும்புகிறேன், அவரை வெளியே வரச் சொல்லுங்கள் என்று அங்கிருந்தவர்களிடம் கூறினான். அப்பொழுது அரண்மனையில் வாலி இல்லை, அவனுடைய அமைச்சர்கள்தான் இருந்தனர். தாரன், சுரேனன் போன்ற அமைச்சர்கள் வாலியின் தம்பியான சுக்ரீவனும் மற்றும் இருந்தனர். அவர்கள் ராவணனை பார்த்து, இலங்கை வேந்தே, எங்கள் மன்னர் இப்பொழுது அரண்மனையில் இல்லை. அவர் ஒருவருக்குத்தான் உம்முடன் போரிடும் ஆற்றல் உண்டு. இங்குள்ள வேறு யாருக்கும் அந்த தைரியம் இல்லை. அவர் இதுவரை தோல்வியையே காணாதவர், வெற்றி வீரர். இதோ குவிந்திருக்கும் எலும்புகளை பார், மலை போல் குவிந்திருக்கின்றன. இவையாவும் வாலியுடன் போரிட்டு மாண்டவர்களின் எலும்புகள். எனவே உன்னுடன் போரிட்டு வெற்றி பெறும் ஆற்றல் அவருக்கு மட்டும்தான் உண்டு. இன்னும் ஒரு முகூர்த்த நேரம் காத்திருந்தால் அவர் வந்து விடுவார். பின்னர் தாங்கள் அவருடன் போரிடலாம் என்று கூறினர். இதை கேட்டு ராவணன் கடும் கோபம் கொண்டான். வாலியுடன் போரிட ராவணன் விரும்பியதற்கு மற்றொரு காரணமும் இருந்தது. மயனுக்கு 2 பிள்ளைகள், ஒரு பெண். அவள்தான் மண்டோதரி என்றும் அவளை ராவணன் மணந்து கொண்டான் என்றும் முன்பு கண்டோன். மயனின் 2 பிள்ளைகளான தொந்தூப்பியும் மாயாவியும் முன்னரே வாலியுடன் போரிட்டு மடிந்து போய்விட்டார்கள். தன் மைத்துனர்களான அவர்களை கொன்ற வாலியை பழிக்கு பழி வாங்க வேண்டும் என்ற எண்ணமும் அவனுக்கு இருந்தது. அதனால்தான் மிகவும் கோபமடைந்தான். உடனே அவர்களை பார்த்து, வீரர்களே, என்னால் ஒரு முகூர்த்த நேரம் வரையில் பொறுத்திருக்க முடியாது. அவன் எங்கு இருக்கிறான் என்று சொல்லுங்கள், அங்கு போய் போரிட்டு கொள்கிறேன் என்று சொன்னான். அவனுடைய அவசர புத்தியை கண்ட வாலியின் அமைச்சர்கள் ஆத்திரமடைந்தனர். இருப்பினும் அவனுடன் எதிர்வாதம் செய்தல் பொறுத்த துன்பத்தில் முடியும் என்பதால் அமைதியாக பேசத் தொடங்கினர். அவர்கள், அரசே, அவர் காலையில் எழுந்தவுடன் 4 திக்குகளிலும் உள்ள சமுத்திரங்களுக்கு சென்று சந்தியாவதனம் செய்து அர்க்கியம் விடுவார். பின்னர் நேரே இங்குதான் வருவார். வந்தவுடன் போரிடலாம். அதுவரையில் சற்று அமைதியாயிருங்கள் என்றனர். ராவணனுக்கு காலதாமதம் செய்வதில் இஷ்டமில்லை. வாலியுடன் உடனே போரிட்டு வென்றுவிட வேண்டும் என்று விரும்பினான். எனவே அவர்களை பார்த்து, வீரர்களே, என்னால் வாலிக்காக ஒரு முகூர்த்த நேரம் காத்திருக்க முடியாது. இப்பொழுது எந்த திக்கில் உள்ள சமுத்திரத்தில் இருப்பார் என்று மட்டும் சொல்லுங்கள். அங்கு போய் அவனை நான் பார்த்து கொள்கிறேன் என்று கோபமாக கூறினான். அதற்கு அவர்கள், அரசே, அவர் சமுத்திரத்தில் செய்து கொண்டிருக்கும் பூஜைக்கு இடையூறு செய்ய வேண்டாம். அவ்வாறு செய்தால் கடும் கோபம் கொள்வார். எங்களுடைய வார்த்தைகளையும் மீறி தாங்கள் செல்ல வேண்டும் என்று கருதினால் தெற்கு சமுத்திரத்திற்கு போங்கள். இந்த நேரத்தில் அவரை அங்கு காணலாம் என்று கூறினர். உடனே அவர்களிடம் எந்த பதிலும் கூறாமல் நேரே புஷ்பக விமானத்தில் ஏறிக்கொண்டார். தெற்கு சமுத்திரத்திற்கு சென்றார். அங்கு வாலி சிவபூஜையில் ஈடுபட்டு கொண்டிருந்தார். விமானத்தை வெகு தூரத்தில் நிறுத்தி அதிலிருந்து ராவணன் இறங்கினான். அவன் பூஜையில் ஈடுபட்டிருக்கும் பொழுதே அவனை சுலபமாக பிடித்து கட்டிவிடலாம் என்று எண்ணினான். எனவே ஓசைப்படாமல் அடிமேல் அடியெடுத்து வைத்து வாலியின் பின்புறமாக நடந்து சென்றான். சிவபூஜையில் ஈடுபட்டிருந்த வாலி அதை நுட்பமாக உணர்ந்து கொண்டார். இருப்பினும் தன் பூஜைக்கு இடையூறு நேரக்கூடாது என்பதால் தொடர்ந்து அமைதியாக பூஜை செய்து கொண்டு இருந்தார். வாலி தன்னை கவனிக்கவில்லை என்று எண்ணிய ராவணன் மெல்ல சென்று அவன் பின்னால் நின்றான். தன்னை ராவணன் பிடித்து கொள்ளப் போகிறான் என்பதை வாலி உணர்ந்த போதும் அதை பற்றி அவன் கவலைப்படவில்லை. தான் உண்டு தன் வேலை உண்டென்று இருந்தார். அவனை கவனிக்காதவன் போன்று சிவபூஜை செய்து கொண்டு இருந்தார். இந்த துஷ்டன் என்னை கட்ட வருகிறான். என் கைகளால் அவனை அழுத்தி பிடித்து கட்டி வாளில் பிணித்து தொங்கவிட்டு கொள்கிறேன். பின்னர் 3 சமுத்திரங்களுக்கும் சென்று செய்ய வேண்டிய பூஜையை செய்துவிட்டு கிஷ்கிந்தை நகருக்கு திரும்புகிறேன். அதுவரையில் அவன் என் வாளில் துன்பப்படட்டும். தலைமயிர் அவிழ்ந்து ஆடைகள் நழுவி அலங்கோலமான நிலையில் அலறட்டும். அதை எல்லோரும்
எல்லோரும் காணட்டும் என்று மனதில் எண்ணினார். எனவே அசையாமல் மேருமலையைப் போன்று உட்கார்ந்திருந்தார். இவ்வாறு ஒருவரை மற்றொருவர் உபாயமாக பிடிக்க எண்ணி இருவரும் திட்டமிட்டு கொண்டிருந்தனர். ராவணன் அருகில் வந்து வாலியை பிடிக்க எண்ணி அவரை தொட்டான். அவரை லட்சியம் செய்யாமலும் திரும்பி பார்க்காமலும் கைகளை பின்புறமாக திடீரென்று நீட்டி அவரை பற்றி கொண்டார். கருடன் பாம்பை பற்றுவது போல் பிடித்து ராவணனை விழா பக்கங்களில் இடுக்கிக் கொண்டார். பின்னர் பூஜையை முடித்து கொண்டு தன் வாளால் பிணித்து கொண்டார். அதன் பிறகு வெகு விரைவாக ஆகாயத்தில் தாவி பாய்ந்து செல்லத் தொடங்கினார். வாலியின் வாளில் கட்டுண்ட ராவணன் அலறத் தொடங்கினான். வாள் ஆடிய வேகத்திற்கு ஆற்ற மாட்டாமல் கதறத் தொடங்கினான். வாலியின் வாள் பிடியில் இருந்து தன்னை விடுவித்து கொள்ள என்னென்னவோ முயற்சிகள் செய்தான். முடியவில்லை. நகங்களால் கீறினான், பற்களால் கடித்தார், கைகளால் தாக்கினான். ஆனால் வாலி அதை லட்சியம் செய்ததாகவே தெரியவில்லை. பெருங்காற்று மேகத்தை அடித்து கொண்டு போவது போல் ஆகாயத்தில் மிக வேகமாக சென்றார். ராவணனுடைய மந்திரிகள் இதனை பார்த்துவிட்டனர். தங்களுடைய அரசனை விடுவிக்க அவரை துரத்தி கொண்டு ஓடினார்கள். ஆகாயத்தில் செல்லும் சூரியனை மேகங்கள் தொடர முடியுமா அல்லது தடுக்கத்தான் முடியுமா? வாலியின் வேகத்திற்கு ஈடு கொடுக்க முடியாமல் அவர்கள் வழியிலேயே நின்று போயினர். வாலி விரைவாக தாவி சென்றார். அவர் சென்ற வேகத்தில் அவருக்கு முன்னால் உள்ள மரங்களும் மலைகளும் பெயர்ந்து விழுந்தன. விழுந்த மரங்கள் அவன் பின்னால் காற்றால் இழுக்கப்பட்டு பின்னால் சற்று தூரம் வரை சென்ற பிறகு கீழே விழுந்தன. வீட்டுக்கு வந்த விருந்தினர் திரும்பி செல்லும் போது அவர்களுடைய உறவினர்கள் சற்று தூரம் வரை சென்று வழியனுப்பி வைத்தல் உலக மரபு. வாலியின் பின்னால் சற்று தூரம் சென்ற மரங்கள் பின் நின்று விட்டது அந்த மரபு போல இருந்தது. ராவணனை லட்சியம் செய்யாத வாலி பின்னர் மற்ற 3 சமுத்திரங்களுக்கும் சென்றார். முறைப்படி சந்தியாவதனம், பூஜை போன்றவற்றை முடித்து கொண்டு கிஷ்கிந்தையின் அரண்மனைக்கு வந்து சேர்ந்தார். அரண்மனையில் இருந்த ஒரு சோலையின் நடுவில் குதித்தார். அப்பொழுது அங்கு வாலியின் மனைவியான தாரை இருந்தாள். தன் கணவன் 4 சமுத்திரங்களிலும் பூஜையை முடித்துவிட்டு திரும்பியதைக் கண்டு மிகவும் மகிழ்ந்தாள். அப்பொழுது வாலியின் வாளில் கட்டுண்டு கிடக்கும் ராவணனை கண்டாள். உடனே தன் கணவனை பார்த்து, இவன் யார்? இவன் இவ்வாறு இங்கு துன்புற காரணம் என்ன? இவனை விடுதலை செய்து போக விடுக என்று கூறினார். அதை கேட்டு வாலி ராவணனை விடுதலை செய்தார். பின்னர் ஒன்றும் அறியாதவரை போன்று ராவணனை பார்த்து பேசத் தொடங்கினார். அரக்கனே, நீ யார்? எங்கிருந்து வருகிறாய்? பூஜையின் இடையில் வந்ததால் நீ வந்ததற்கரிய காரணத்தை நான் கேட்கவில்லை. இப்பொழுது சொல். என்னால் ஆகக்கூடிய காரியங்கள் ஏதேனும் உண்டா? தயங்காமல் சொல், செய்கிறேன் என்று சொன்னார். ராவணனோ பெருநடுக்கத்துடன் இருந்தார். அவன் அங்கங்கள் தளர்ந்து கண்கள் பஞ்சடைந்து சோகத்தாலும் சோர்வாலும் மயக்கமடையும் நிலையை அடைந்திருந்தான். அவனுக்கு கண்கள் சுற்றியது, கீழே விழுந்துவிடும் நிலையை அடைந்திருந்தார். இதை கண்ட வாலி தன் பணியாட்கள் மூலம் அவனுடைய களைப்பை போக்க ஏற்பாடு செய்தார். உணவு உண்டு தண்ணீர் அருந்தி தன்னை ஆசுவாசப்படுத்தி கொண்ட ராவணன் மெல்ல மெல்ல பேசத் தொடங்கினான். அவன், வானர வேந்தே, நான் ராவணன், இலங்கை மன்னன். உங்களுடன் போர் செய்யும் விருப்பத்துடன் இங்கு வந்தேன். ஆனால் உன்னிடம் அகப்பட்டு கொண்டேன், இதுவே உண்மை என்றான். அதற்கு வாலி, ராவணா, வெஞ்சமரில் வென்றவர் தோற்பர். வெற்றி பெறுவதுண்டு, வெற்றி பெற்றவரும் தோல்வி அடைவதுண்டு. வெற்றி ஒருவர் பக்கம் மட்டும் நிச்சயம் இருந்ததில்லை. எனவே என்னுடன் போர் செய்யும் விருப்பம் இருக்குமானால் இப்பொழுதே வருக, அல்லது உன் சோர்வை போக்கிக் கொள்ள எத்தனை நாள் அவகாசம் வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளுக, நான் தயாராயிருக்கிறேன் என்று கூறினார். அதை கேட்டு ராவணன், வீரரே, உன்னுடைய வாளால் கட்டுண்டு பட்ட துன்பமே போதும். இன்னமும் நான் உன்னுடன் போர் செய்ய நினைப்பேனா? என்ன வீரம், என்ன கம்பீரம்! 3 உலகங்களையும் வெற்றி கொண்ட என்னை ஒரு கோழி குஞ்சை போல் வாளில் கட்டிக்கொண்டு மனோவேகத்துடன் பாய்ந்து சென்றீர். என்னை லட்சியம் செய்யாமல் சமுத்திரங்களில் பூஜை செய்தீர். குறைவில்லாமல் எல்லாவற்றையும் முடித்து திரும்பி வந்த உங்களைப் போல் வீரன் உண்டா? உன் பலத்தை அதிலேயே பார்த்துவிட்டேன், நன்றாக அனுபவித்தேன். இனி யுத்தம் செய்துதான் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதில்லை என்று
குனிந்த தலை நிமிராமல் கூறினான். அதை கேட்டு வாலி ராவணன் மேல் இரக்கம் கொண்டார். பிறகு, ராவணா, நான் முன்னர் சொன்னது போல் வெற்றி தோல்வி என்பது சகஜம். ஒருவருக்கு மட்டும் சொந்தமில்லை. என்னை கண்டு நீர் அஞ்ச வேண்டியதில்லை. இன்று முதல் நாம் இருவரும் நண்பர்கள். இனி என் சகோதரன். என் பெயரை கேட்டாலே 3 உலகங்களும் நடுங்கும். அப்படி இருக்க என்னுடன் போர் செய்ய துணிவுடன் வந்திருக்கிறாய். இதிலிருந்து நீ பெரு வீரன் என்பதில் சந்தேகமில்லை. உன் வீரத்தை பாராட்டுகிறேன். நீ விரும்பினால் என்னுடன் என்றும் நட்புடன் இருக்கலாம் என்று சொன்னார். வாலியின் அன்பான மொழிகளை கேட்டு ராவணன் மகிழ்ந்தான். அவனுடைய நட்பை ஏற்றுக்கொண்டான். பின்னர் இருவரும் அக்னி சாட்சியாக தீயை வலம் வந்து, இனிமேல் நம்முடைய பிள்ளைகள், நண்பர்கள், உறவினர்கள் ஆகிய யாவரும் இருவருக்கும் பொதுவானவர்கள். அதுபோன்றே நம்முடைய செல்வமும் ராஜ்யமும் போன்றவைகளும் பொதுவானதே என்று சொல்லி நட்பை உறுதி செய்து கொண்டனர். பிறகு அன்புடன் கட்டி தழுவி கொண்டனர். இதை கண்ட தாரையும் அவள் உடன் இருந்த தோழிகளும் மிகவும் மகிழ்ச்சியடைந்தனர். வாழ்த்து கூறி ஆரவாரம் செய்தனர். பின்னர் ஒருவருடன் ஒருவர் கைகோர்த்து கொண்டு அன்புடன் தழுவியபடி அரண்மனைக்குள் நுழைந்தனர். வாலியின் கட்டளையால் அரக்க வீரர்கள் அனைவரும் அரண்மனைக்கு அழைத்து வரப்பட்டனர். ராவணன் மீண்டும் தெற்கு சமுத்திரத்திற்கு சென்று புஷ்பக விமானத்தை கொண்டு வந்து சோலையில் வைத்தான். கிஷ்கிந்தை நகரில் ராவணன் 1 மாதம் வரையில் தங்கியிருந்தான். ராவணனையும் அவனுடைய மந்திரிகளையும் வாலி மிகவும் அன்புடன் உபசரித்தார். 1 மாதத்திற்கு பின்னர் ராவணன் தன் அமைச்சர்களுடன் வாலியிடம் விடைபெற்று கொண்டார். புஷ்ப விமானத்தில் ஏறி இலங்கையின் மாநகரை அடைந்தார். பழையபடி நாட்டை ஆளத் தொடங்கினார். நன்றி நண்பர்களே. மீண்டும் அடுத்த கதையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.